Hello friends, assalamu alaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க சாய் ராஷிக். இன்னைக்கு நம்ம சேனல்ல இஸ்லாமிய வீடுகள்ல ஏதாவது விசேஷம்னு சொன்னாலே ரொம்ப முக்கியமா இடம் பெறக்கூடிய ஒரு பாரம்பரிய ஸ்வீட் தாங்க இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இது சாப்பிட திகட்டாத ஒரு சூப்பரான ஸ்வீட். இந்த ரெசிபி நாம முட்டையை வச்சு தான் செய்ய போறோம். ஆனா முட்டையோட கவிச்சி கொஞ்சம் கூட இருக்காது. 5 முட்டைக்கு தேவையான அளவுகளை நான் இங்க கொடுத்திருக்கேன். பாத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 16 முட்டையில செய்ய போறேன். இது 15ல இருந்து 20 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். நீங்க 5 முட்டை போடுறீங்க அப்படினு சொன்னா 6-7 பேர் சாப்பிடலாம். அடுத்தது வட்டலப்பம் பொறுத்த வரைக்கும் சர்க்கரையோட அளவு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப குழப்பமாவே இருக்கும். ஒரு முட்டை போடுறீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சர்க்கரை, இதுதாங்க வந்து பாரம்பரிய அளவு முறை. இப்போ ஒரு முட்டைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும். ஸோ நான் 16 முட்டைக்கு 16 கைப்பிடி அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரை கூட ஒரு 5 ஏலக்காய் சேர்த்து இதை வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வட்டலப்பம் ஈஸியாக செய்ய கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவிச்சி அடிக்கும். அது எதனால் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முட்டை இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாம். ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கோங்க. வீணாக போகாமல் இருக்கிறதுக்காக சின்னதாக ஒரு பவுலில் நீங்கள் உடச்சி ஊற்றிட்டு கூட மொத்தமாக ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்லா முட்டையும் வந்து உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா உங்களுக்கு கவிச்சி வாடை சுத்தமாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முட்டையோட மஞ்சக்கருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் பாருங்கள் வெள்ளையாக, இதை வந்து எடுத்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு முட்டையில் இருக்கக்கூடிய அந்த கவிச்சி வந்து ரொம்ப வந்து கொடுக்குறது. ஸோ மஞ்சக்கரு கூட ஒட்டிகிட்டு இருக்க இந்த வெள்ளையாக இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வட்டலப்பத்தில் கொஞ்சம் கூட வந்து இந்த முட்டையோட கவிச்சியே உங்களுக்கு இருக்காது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் இதை யாருமே எடுக்கவே மாட்டாங்க, அப்படியே செஞ்சுருவாங்க. அப்படியே செய்கிறதுனால தான் நமக்கு அந்த முட்டையில் இருக்கக்கூடிய இந்த கவிச்சி பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பிடும்போது தெரியும். இப்போ நம்ம சர்க்கரையும் ஏலக்காயும் சேர்த்து பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்படியே இந்த முட்டையில் கொட்டிடலாம். கொட்டிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு 2-3 முறை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சர்க்கரையும் முட்டையும் சேர்த்து அப்படியே ஜாரில் வந்து போட்டு நல்லா ஓட்டிடுறாங்க. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி நிறையாவும் கிடைக்காது, டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது. ஒரு மாதிரி வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். பட் நீங்கள் வந்து நல்ல கைகளால் நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைகிற மாதிரி கைகளால் கரைச்சி விட்டுக்கலாம். உங்ககிட்ட பிளெண்டர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி பிளெண்டர் இல்லை அப்படின்னு சொன்னால் நல்லா கைகளாலே கரைச்சி விட்டுக்கோங்க. மிக்சிலெலாம் போட்டு அடிக்காதீங்க, அது வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி பிளெண்டர் இருந்தால் 5 நிமிஷம் வரைக்கும் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கைகளால் பண்ணுற மாதிரி இருந்தால் 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு மூடி தேங்காயில் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டு இதை வந்து நல்லா வந்து அரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி விட்டு இந்த பாலை மட்டும் வடிகட்டி கெட்டியாக எடுத்துக்கலாம். நல்ல கெட்டி பாலாக இருக்கணுங்க, ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ அதை அப்படியே வந்து அந்த முட்டை கலவை கூட கொட்டி மறுபடியும் வந்து ஒரு நிமிஷத்துக்கு நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். அந்த தேங்காய் பாலும் அந்த முட்டையும் வந்து நமக்கு நல்லா கலந்து வரணும். பாரம்பரிய முறைப்படி செய்கிறோன்னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெத்தலையை வந்து ஒரே ஒரு வெத்தலையை இந்த மாதிரி நல்லா பிச்சு போட்டு அதில் நம்ம கைகளால் பிசைஞ்சு விட்டு எடுத்துடணும். அப்படி இல்லைனா வந்து இந்த மாதிரி பிளெண்டர் இருந்துச்சுன்னா அதில் கூட நம்ம வந்து அடித்து விட்டு எடுத்துடலாம். இது எதுக்காக செய்கிறோன்னா உங்களுக்கு அந்த முட்டையோட கவுச்சியை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துரும். அடுத்தது 2 பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு கலர்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடியே வந்து நான் நெய் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆயிலோ அல்லது நெய்யோ போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது எதுக்குன்னா நம்ம வெந்ததுக்கப்புறம் எடுக்கும்பொழுது ஒட்டாமல் வரணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இப்போ இந்த மாதிரி வடிகட்டி எடுத்தாச்சு. இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கறதுனால நமக்கு இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும். எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே அதில் நம்ம சிட்டிகை உப்பு சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த இனிப்பு தன்மை வந்து பார்த்திங்கன்னா நல்லா எடுத்து கொடுக்கும். இல்லைனா நீங்கள் எவ்வளோ தான் இனிப்பு போட்டாலும் உங்களுக்கு அவ்வளோக்கா தெரியாது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 10 முந்திரி வந்து துருவி விட்டு போட்டிருக்கேன். இதில் நீங்கள் என்ன நட்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு பெரிய குக்கரில் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுருக்கேன். அதில் உள்ளே வந்து ஸ்டாண்டை வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தையும் உள்ளே வச்சு நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 10 விசில் வந்து இதை விட்டுட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நிறைய முட்டை அப்படின்றதுனால நான் 10 விசில் விடுறேன். இதுவே நீங்கள் வந்து ஒரு 4-5 முட்டை மட்டும் போடுற மாதிரி இருந்தால் 3 அல்லது 4 விசில் விட்டு நீங்கள் இறக்கிட்டாலே போதும். 10 விசில் முடிஞ்சு சூடு அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த வேர்வை தண்ணி பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்து போகக்கூடாதுங்க, இந்த வட்டலப்பத்துக்குள்ளே போகக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான மூடியாக வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கத்தியோ அல்லது ஷார்ப்பான ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஒட்டுச்சு அப்படின்னு சொன்னால் மேலே வந்து இன்னொரு 2 விசில் விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு சரியாக வெந்து வந்துடும். ஒரு தட்டு வச்சு இந்த மாதிரி கவுத்து போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக நமக்கு கேக் மாதிரி வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இது மேலே வந்து பாதாம் லைட்டாக வறுத்து விட்டு போட்டிருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கவுச்சி தன்மையே இருக்காது. அதே மாதிரி நீங்கள் சாப்பிட திகட்டாமல் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே அளவுகளோட நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். ஸோ இந்த பாரம்பரிய ஸ்வீட் வந்து இனிமேல் இஸ்லாமிய வீடுகளில் மட்டும் இல்லாமல் எல்லார் வீட்லையுமே ரொம்ப ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ்க் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.